ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தமிழோபீடியா. நம்ம நார்த் இந்தியா போனால் எப்படியெல்லாம் பேசி சமாளிக்கலாம் அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வாங்க இன்னைக்கான சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தீஜியே அப்படின்னு நம்ம சொல்லணும். தீஜியே, தீஜியேனா கொடுங்க. இப்போ நம்ம கடையில் போயிட்டு ஒரு பால் பாக்கெட் கொடுங்கன்னு சொன்னால் கூட ஏக் தூத் பாக்கெட் தீஜியே. நம்ம எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல கூட ட்ரை பண்ணிடலாம். இப்போ மில்க் பாக்கெட் தீஜியே, பிஸ்கட் பாக்கெட் தீஜியே, சாக்லேட் தீஜியே. அதாவது தீஜியேனா கொடுங்கன்னு அர்த்தம். நம்ம கடையில போயிட்டு ஒரு பொருளை கொடுங்கன்னு கேட்கறது ரொம்ப ஈஸி. நமக்கு இந்த தீஜியேங்கிற வார்த்தை தெரிஞ்சிருந்தா கொடுங்க அப்படிங்கிறத தீஜியே அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். அதை எப்படி சொல்றதுன்னா தோடா பானி தீஜியே. தோடானா கொஞ்சம், பானினா தண்ணி, தீஜியேனா கொடுங்க. தோடா பானி தீஜியே. இந்த ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எந்த ஒரு பொருளை நீங்க சொல்லியுமே கொடுங்க அப்படின்னு நீங்க வந்து கேட்டுறலாம். முக்கியமா கடைகள்ல நீங்க சமாளிச்சிடலாம். ஒரு பொருள் வேணும்னு சொல்றதுன்னா எனக்கு தண்ணி வேணும், எனக்கு இந்த பொருள் வேணும், முஜே பானி சாகியே. பானிங்கிற இடத்துல அந்த நிமிஷத்துல எந்த பொருள் தேவைப்படுதோ அதை நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். முஜேனா எனக்கு, தண்ணிக்கு வந்து பானி, சாகியேனா வேணும். முஜே பானி சாகியே, முஜே பானி சாகியே. ஒருவேளை உங்க போன்ல பேட்டரி வந்து முடிஞ்சு போச்சு, ஒரு சார்ஜர் வேணும் எனக்கு. எப்படி கேட்பீங்க? எனக்கு எனக்கு முஜே சார்ஜர் சாயே, முஜே சார்ஜர் சாயே. இவ்வளவுதான் விஷயம். பானிக்கு பதிலா சார்ஜர். ஆனா முஜேவும் சாகியவும் அப்படியே தான் இருக்கும். இதை நல்லா நோட் பண்ணியோ இல்ல மனப்பாடம் பண்ணியோ வச்சுட்டா என்ன பொருள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அந்த பொருளை நீங்க கேட்டு வாங்கிடுவீங்க. அடுத்தது தோடா தீரே போலியே. தோடா தீரே போலியேனா தோடானா கொஞ்சம், தீரேனா மெதுவா, போலியேனா சொல்லுங்க இல்ல பேசுங்க. இதை எங்க பேசணும், எதுக்காக நம்ம ரொம்ப முக்கியமாக 20 வாக்கியல சேர்த்திருக்கோம்னா, நீங்க கொஞ்சம் ஹிந்தி பேச ஆரம்பிச்சுட்டா கூட நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டு கடன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்ப வந்து உங்களுக்கு புரியாம போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்க ரொம்ப ஃபாஸ்டா பேசும்போது நமக்கு புரிஞ்சுக்கிற கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா தோடா தீரே போலியே, தோடா தீரே போலியே அப்படின்னு சொன்னா அவங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானம் மெதுவா பேசுவாங்க. அப்படின்னாதான் நமக்கு என்ன விஷயங்கிறத ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதை எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம பாட்டுக்கு பேசிட்டு இருக்க வேண்டியதான். சோ கொஞ்சம் மெதுவா பேசுங்கன்னு சொல்றதுக்கு தோடா தீரே போலியே. அப்படி மெதுவா புரிய வச்சு நமக்கு புரியலைன்னா அப்ப என்ன சொல்லணும்னா, எனக்கு புரியலைன்னா முஜே சமஜ் நை ஆயா, முஜே சமஜ் நை ஆயா. முஜேனா எனக்கு, சமஜ் நஹி ஆயானா புரிய வரல, எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரிய வரல. முஜே சமஜ் நஹி ஆயா, முஜே சமஜ் நஹி ஆயா. இதுவே அவங்க சொல்லி புரிய வைக்கிற விஷயம் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா, புரிஞ்சிருச்சுன்னு சொல்றதுக்கு சமஜ் கயா. சமஜ் கையானா ஆண்கள் சொல்லுவாங்க, பெண்கள் எப்படின்னா சமஜ் கை, சமஜ் கை புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப என்கிட்ட யாராவது ஒருத்தவங்க ஒரு விஷயத்த விலைக்கு சொல்லிட்டு இருக்கும் போது நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு புரிஞ்சிருச்சுன்னா சமஜ் கை தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து பெண் பேசிட்டு இருக்கேன். இப்போ ஒரு ஆண் சொல்றாங்கன்னா அவங்க வந்து சமஜ் கயா